ஹொண்டா பிசிஎக்ஸ் 150 8,500,000க்கு தாரேன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் பிராண்ட் நியூ. கரெக்டாக நம்ப மாட்டீங்க, பைத்தியமானு கேட்பீங்க. ஏன்னா அந்த பைக் வந்து அந்த ப்ரைஸை விட 8,500,000 டபுளை விட கூடயான ப்ரைஸில் தான் பிசிஎக்ஸ் 150 போகுது. ஆனால் ஸ்ரீலங்காவில் புதுசாக ஸ்கூட்டர் ஒன்று லான்ச் ஆகிக்குது. ஹொண்டா பிசிஎக்ஸ் ஏடிவியில் இருக்கிற ஃபீச்சர்ஸோட, அதுவும் வெறும் 8,500,000க்கு. அதுதான் செனாரோ கிளிக் 150. இதில் பாடியை பார்த்தோம்னா அசல் ஹொண்டா கிளிக் 160 ஃபுல் பாடியோட ஹொண்டா கிளிக் 150 ஃபீச்சர்ஸோட வந்திருக்கிற புதிய ஒரு ஸ்கூட்டர் தான். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா 150cc லிக்விட் கூல் இன்ஜின், EFI டெக்னாலஜி, அதாவது எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஸ்மார்ட் கீ சிஸ்டம், டபுள் டிஸ்க் பிரேக், முன்னுக்கும் பின்னுக்கும் டிஸ்க் பிரேக்ஸ், கம்பை பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது எந்த பிரேக் நெஸ்கினாலும் 2 பிரேக்கும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுறது. 14 inch வீல் சைஸ். ஸ்ரீலங்காவில் இப்போ நான் பார்த்தோம்னா நிறைய ஸ்கூட்டர்ஸில் இல்லை, 12 inch தான். இப்போ இன்டோக் எடுத்தாலும் 12 inch, முன்னையும் பின்னையும் 12 inch தான். இப்போ Yamaha ZR எடுத்தேன்டா 12 inchும் 10 inchும் வருது. பெர்க்மனில் அதே மாதிரி தான். சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப், இப்போ வர எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டை போட்டால் இன்ஜின் ஆஃப் ஆகுறது. எல்இடி லைட்ஸ், ஃபுல் எல்இடி, நோ ஹலஜன், ஃபுல் டிஜிட்டல் மீட்டர். ஸோ பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஹொண்டாட பிசிஎக்ஸ் ஏடிவி அதில் வர ஃபீச்சர்ஸ் அப்படி இந்த ஸ்கூட்டரில் ஆகி. ஆனால் வந்து 8,500,000க்கு எப்படி பாசிபிள் ஆகும்? ஏன்னா இப்போ நான் பார்த்தோம்னா பிசிஎக்ஸ் ஏடிவி எல்லாம் 20 லட்சத்துக்கு மேலே போகுது. அது எப்படி பாசிபிள் ஆகிக்கும்? வெறும் 8,500,000 கொடுக்க. அங்கே தான் இஷ்யூ இருக்குது. இது வந்து ஹொண்டாட ப்ராடக்ட் இல்லை, இது வந்து செனாரோன்ற கம்பெனி. செனாரோன்றது லோக்கல் கம்பெனி உண்டு. இது வந்து பார்ட்ஸை இம்போர்ட் பண்ணி லோக்கலை அசெம்பிள் பண்ணி மார்க்கெட்டுக்கு விடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அசெம்பிள் பண்ணுறதுன்னா 30% பார்ட்ஸ் மினிமம் ஸ்ரீலங்காட மேனுஃபேக்சராக ஆகிக்கணும். அப்போ தான் அசெம்பிள் பண்ணுறதுக்கான அப்ரூவலே கவர்மெண்ட்டால் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 70% பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைண்டா, கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க இதில் பாவிச்சிக்கிற இன்ஜின் வந்து வியட்நாமில் மேனுஃபேக்சர் பண்ணது, அது வந்து ஹொண்டா பிசிஎக்ஸ் ஏடிவி 150 அதில் பாவிச்ச இன்ஜின் தான் அப்படின்ட்டு கம்பெனியால் கிளைம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் அதை அந்தளவுக்கு கம்பெனி சொல்கிறது அப்படி நம்புகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் கூமூட்டை இல்லை. ஸோ நாங்கள் அந்த இன்ஜின் நம்பர் பார்த்தோம்னா அதோட இன்ஜின் நம்பர் வருது 1P57MJ. இந்த நம்பரை நாங்கள் இன்ஜின் கோடு வச்சு சர்ச் பண்ணி பார்க்க போல் இது சைனீஸ் OEM இன்ஜின்ஸ், அதாவது சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ண இன்ஜின்ஸ் இதே மாடல் நம்பரோடு இருக்குது. ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது, இது உண்மையிலே சைனீஸ் தான் இல்லாட்டி வியட்நாமா? கம்பெனியே வியட்நாம்னு மாற்றி சொல்லணும். அப்படி பண்ணுறதால அவங்களோட ஒரு ரெப்யூட்டட் நேம் ஒன்று கிடைக்கும். சைனான்னு சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதுக்காக வேண்டி அப்படி சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று இங்கே வருது. எதை எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு 99% ஷுவராக சொல்லலும் இது வந்து ஒரு வியட்நாமோ ஜப்பனீஸோ இன்ஜினோ இல்லை. இது மோஸ்ட் லைக்லி, அதாவது 100% ஷுவர் இல்லாட்டியும் இது 99% சைனீஸ் இன்ஜினாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சைனீஸ்ன்றதால மோசம் என்று சொல்ல வரல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் BYD பிராண்ட் வந்து எப்படி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு ஸ்ரீலங்காவில், அதுக்கு இருக்கிற டிமாண்ட் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ சைனீஸ் இன்ஜின் அது ஒரு மோசமான விஷயம் இல்லை. எது எப்படியோ இது ஒரு சைனீஸ் இன்ஜினாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் கூட. அதில் யாரும் ஆகி பண்ணல. அப்படி ஆகி பண்ணணும்னா செனாரோ கம்பெனி சைட்லேருந்து அதுக்கான ஒரு ப்ரூஃபை அவங்க கட்டாயம் தரணும். அது இல்லாமல் வாயால் வடை சுட்டு இல்லை. ஸோ என்னை பற்றி கேட்டிங்கன்னா எப்படி இந்த பைக் எடுக்கலுமா? எடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, சரி எங்களுக்கு தெரியும் சைனான்றதுக்கு மோசம் இல்லை, சைனாவில் விலைக்கு ஏற்ற மாதிரி தான் சாமணும், சைனாவில் நல்ல சாமனும் எடுக்கலுமென்றது எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த பைக் எடுக்கலுமா, இந்த பைக் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,500,000க்கு நாங்கள் இந்த மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இது ஒரு வெரி அட்ராக்டிவான ஆப்ஷன். ஏன்னா இந்த 8,500,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கூட குறைய என்ன வருதுன்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் என்டோக் 125, Yamaha ZR 125, பெர்க்மன் 125. பெர்க்மன் இப்போது ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் சாவக்கிட்டே போல் தான் வரும். ஸோ பெர்க்மன் விட்டுருவோம். இப்போ எங்களுக்கு மிச்சம் பேருக்கு பிடிச்ச என்டோக் 125 அது ஒரு நல்ல பைக் தான், நல்ல ஒரு பைக், அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை.
அடுத்தது யமஹாட ZR125, அதுவும் உங்களுக்கு தெரியும் யமஹாட இன்ஜின் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த பைக் வாங்கலாமா? இப்போ சைனான்னு சொன்னால் அது இஷ்யூவான்னு கேட்டிங்கன்னா அது உங்களை பொறுத்து தான்னு நான் சொல்லுவேன். இந்த பைக் யார் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பைக் பார்க்குறதுக்கு பிடிச்சிக்குது, நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது, ஃபீச்சர்ஸ் பிடிச்சிக்குது, ப்ரைஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து திருப்பி ரீசேல் பண்ணுற ஒரு தேவையோ அவசியமோ இல்லை. அப்படி ஒரு இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்க இயல்பானவரை வைக்கணும். நீங்கள் ஒரு ஏர்லி அடாப்டர்ன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஏர்லி அடாப்டர் என்றால் நீங்கள் இப்போ தான் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது, பார்ட்ஸோ சர்வீசஸோ கொஞ்சம் இஷ்யூ ஆகலாம். ஏன்னா நிறைய மெக்கானிக்ஸ்க்கு, எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸுக்கு இந்த வெஹிக்கிளை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஹொண்டாவும் பார்த்தீங்கன்னா, ஹொண்டா வந்து இங்கே டிரெக்டாக அவங்க பண்ணுறது இல்லை, தேர்ட் பார்ட்டியால் தான் இது இம்போர்ட் பண்ணி அவங்க தான் செய்கிறாங்க. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெக்கானிக்ஸ் சீக்கிறாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். எப்படியும் புதிய பைக்குன்றதால ஃபஸ்ட் எப்படியும் ஒரு வாரண்ட்டி முடிய காரணம் நீங்கள் செனாரோவில் தான் சர்வீஸ் பண்ணுறதாയിരിக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு ஏர்லி அடாப்டர்ன்றதை மனசில் வச்சுக்கோங்க. ஏர்லி அடாப்டர்ன்றா இந்த பைக் வந்து புதுசாக தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் சில இஷ்யூகள் வரக்கூடும் என்றால் இது ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இல்லை. இது ஒரு 5 வருஷம் பாவிச்சோ 10 வருஷம் பாவிச்சதோ எங்களுக்கு கேள்விப்படலை. ஏன்னா இப்போ தான் பைக் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் சம்டைம்ஸ் இந்த பைக் வேல்யூ நல்லா இருக்கிறதால ப்ரைஸ் சம்டைம்ஸ் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ரிஸ்க் இருக்குது. இந்த பைக் சம்டைம்ஸ் நல்லா போகலாட்டி கம்பெனி இழுத்து மூடக்கூடிய வாய்ப்பும் மிகி. ஸோ ஏர்லி அடாப்டர் என்ற விதத்தில் உங்களுக்கு சர்வீசஸ், பார்ட்ஸ் இதுக்கான இஷ்யூஸ் வரலாம்னு இல்லை, வரக்கூடும். இவங்க பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணுறதால அதுக்கான இஷ்யூ இப்போதைக்கு இல்லாட்டியும் அப்படியான ஒரு த்ரெட் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க இதை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இது ஃபீச்சர்ஸ், இந்த பைக்குக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்ன்றே சொல்லணும். யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்களா, எனக்கு ரிஸ்க்கே வேணும், எனக்கு ரிலையபிளாக இருக்கணும், இன்ஜின் நல்ல யமஹாமாக இருக்கணும். 10-15 வருஷத்துக்கு எனக்கு இந்த இன்ஜினை பற்றின கவலையே எனக்கு இந்த 10 வருஷத்தில் வரக்கூடாது அப்படின்றவங்க. 10 வருஷம் கொஞ்சம் ஓவராக இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு எந்த விதமான இன்ஜின் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைடு வரக்கூடாது. இதில் வரும்னு நான் சொல்லலை, கிளிக் 150 வரும்னு சொல்லலை. எங்களுக்கு அந்த ப்ரூவ் ஒரு டேட்டா ஒன்று இல்லை. நிறைய எங்களுக்கு பாவிச்சவங்க யாரையும் தெரியாது, பல வருஷம் இப்போ தான் வந்திருக்கிறதுனா. ஸோ அடுத்ததாக எனக்கு சம்டைம்ஸ் ரீசேல் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். எனக்கு சம்டைம்ஸ் நான் இதை விட பெரிய பைக் உண்டு, இல்லாட்டி கார் உண்டு, 3 வீல் உண்டு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு இப்போ எடுத்துகிட்டு நான் விற்கிறதுக்கு பிளான் இருக்குது, இல்லாட்டி தேவைப்படலாம்ன்றவங்க இதை எடுக்கக்கூடாது. அதை எடுக்கிறது ஒரு புத்திசாலியான முடிவு ஒன்று இல்லை. மற்றது எனக்கு வந்து இந்த ஏர்லி அடாப்டர் இது பிரச்சனையே வேணும், எனக்கு எங்கே போனாலும் சர்வீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும், எல்லா மெக்கானிக்ஸும் வேலை தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கும் இது ஒரு சரியான இதாக இருக்காது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரைஸுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு இது ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் எடுக்கலாம். இல்லை எனக்கு ரிஸ்க்கே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சைடே வந்துடுவாங்க. இந்த வீடியோவில் கிளிக் 150 பற்றி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கை நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ ஒன்று பண்ண போகிறோம். அப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள், அப்படி ஒரு வீடியோ எடுக்கிறோம்.